So yes guys, very good evening. So like நம்ம இன்னைக்கு வந்துட்டு like ஒரு புது tool பார்ப்போம். So like today like let's start with a tool called Docker. Okay. So like before starting, so உங்களோட previous sessionsல உங்களுக்கு ஏதாவது doubts இருந்ததா? இல்ல work out பண்ணி பாத்தீங்களா? Like what about the task? Last sessionல கொடுத்திருந்த task என்னாச்சு? Ganesh, Gokul, ப்ரோ ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு பண்ணல ப்ரோ. பிராக்டிஸ் பண்ணல bro. இந்த வீக்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணோம் ப்ரோ. Jesse, Kalai, Azim, Meena. சார் இல்ல இல்ல சார் sir, லாஸ்ட் பண்ணல கிளாஸ் sir. அட்டெண்ட் பண்ணலாம். Samuel, Subhash. இல்ல ப்ரோ பண்ணல ப்ரோ. நைட் தான் அது டைம் கிடைக்கும் ஆஃபீஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டே டு டே செஷன்ஸை அன்னன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 டே முடிச்சிட்டோம். லைக் நெக்ஸ்ட் இன்னொரு டூலுக்கு வரோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டூல்ஸை முடிக்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி. ஸோ லைக் டுடே லைக் we are going to start with a new tool. So that is Docker. So before getting into Docker like நம்ம வந்துட்டு டாக்கர்னா என்ன, கண்டெய்னர்ஸ்னா என்ன, விர்ச்சுவல் மிஷினா என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் டாக்கர். ஓகே. ஸோ பேசிக்கலாக இது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்கர் அப்படின்றது இட் இஸ் அ கண்டெய்னரைசேஷன் டூல். ஸோ டாக்கர்ன்றது ஒரு கண்டெய்னரைசேஷன் டூல். அப்போ வாட் இஸ் கண்டெய்னர், அப்போ வாட் இஸ் விர்ச்சுவல் மிஷின் அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஸோ நீங்கள் உங்களோட ரெஸ்யூமில் இந்த டாக்கர் போடாமல் விட்டுட்டீங்கன்னா லைக் உங்களுக்கு 10 கால்ஸ் வர இடத்துல வெறும் 2 கால்ஸ் தான் வரும். ஸோ டாக்கர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அப்போது நீங்கள் டாக்கர் அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, அதான் உங்ககிட்ட ஆல்ரெடி வர்ச்சுவல் மிஷின் இருக்கே, இப்போ எதுக்கு நீங்கள் வர்ச்சுவல் மிஷினை விட்டுட்டு கண்டெய்னர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வரீங்க? ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வர்ச்சுவல் மிஷின் அண்ட் கண்டெய்னர்? ஸோ வாட் ஆர் ஆல் த கீ ஃபேக்டர்ஸ் உங்களோட கண்டெய்னர்ஸ்க்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது உங்களோட டாக்கரில் இருக்க போகிற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ விஷயம். சரியா? வர்ச்சுவல் மிஷினுக்கும் கண்டெய்னருக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ் என்ன அப்படின்னு. ஸோ டு அண்டர்ஸ்டாண்ட் மச் பெட்டர் லைக் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் லைக் லெட்ஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த வர்ச்சுவல் மிஷின். ஸோ பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் வர்ச்சுவல் மிஷின், இப்போ நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் உங்களோட மைக்ரேஷன் கிளாஸில் நீங்கள் வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ எல்லாருக்கும் மைக்ரேஷன் கிளாஸ் AWSல முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மைக்ரேஷன் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைக் you would have learned how to create a virtual machine. So using a third party tool called VMware. So VMware ஒரு டூலை வச்சு நீங்கள் வந்து ஒரு virtual machine கிரியேட் பண்ணியிருப்பீங்க. So to create the virtual machine like you would have used the OS file, ISO file அப்படின்னு சொல்லிட்டு. ISO file is nothing but your OS file. ஸோ இந்த கீ டேர்ம்ஸ் எல்லாமே உங்களோட மைக்ரேஷன் கிளாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வரல அப்படின்னா லைக் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் லைக் ட்ரை டு ரீகால் திங்ஸ் ஃப்ரம் யுவர் மைக்ரேஷன் செஷன். சரி, மைக்ரேஷன் செஷன் ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் ஒரு வர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் இருக்கா? கேன் எனிஒன் டெல் மீ? விஎம் வேர்னா என்னன்னு தெரியும் ப்ரோ. பட் அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் விஎம் வேர்னா என்ன, எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும் ஒரு லைட்டா தெரியும் ப்ரோ கம்பேர் பண்ணும்போது. சரி, ஓகே ஃபைன். ஸோ கேன் எனிஒன் டெல் வாட் இஸ் அ வர்ச்சுவல் மிஷின்? Cloud based machine bro. ஓகே, வேற? Cloud based system ஒரு கம்ப்யூட்டர். ஓகே, வேற? You can run multiple OS on that virtual machine. Not multiple OS. Okay, fine. But still, yeah. Where explanation for virtual machine? Virtual machine, it's just instead of logic and physical, we have a virtual OS. That's our virtual hardware. That's it. Okay. Where explanation? See. So like more or less உங்களோட virtual machine understanding வந்துட்டு bits and pieces like you were right, you people were right. So இப்போ
அந்த விர்ச்சுவல் மிஷின் லைக் நம்ம வந்துட்டு கிரியேட்டும் பண்ணியிருப்போம். நம்மளோட மைக்ரேஷன் செஷன்ல நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு விர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் யூ மச் பெட்டர், நான் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு எளிமையா இல்லை லைக் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்றது லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்கிட்ட வந்து ஒரு லேப்டாப் இருக்கு. ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா பேசிக்லி லைக் இது வந்துட்டு ஒரு விண்டோஸ் பேஸ்டு லேப்டாப். ஸோ இதில் நான் என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இட் இஸ் ரன்னிங் இன் விண்டோஸ் 11. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு லினக்ஸ் எனக்கு வந்து ஒரு லினக்ஸ் பேஸ்டு அப்ளிகேஷனை இங்கே ரன் பண்ணணும். நான் இங்கே வந்துட்டு ஒரு லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷனை ரன் பண்ணணும். இஸ் இட் பாசிபிள்? ஸோ ஐம் ஹேவிங் 2 அப்ளிகேஷன்ஸ். ஒன்று வந்து லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்துட்டு உபுண்டு பேஸ்ட் அப்ளிகேஷன். இஸ் இட் பாசிபிள் கைஸ்? No, bro. No, on top of Windows you can Yes, sir. It is possible. So how it is possible? சார் முன்னாடி நான் ஒரு இது இருக்கும் சார், 2 யூசர் ரெண்டு ஓஎஸும் ஒரே டெஸ்க்டாப்ல போட்டு வச்சிருக்கேன் சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே சரி. ஸோ இதுக்கு முன்னாடி லைக் டியூரிங் யுவர் கோவிட் டேஸ் லைக் எனக்கு தெரியல, பட் நீங்களாம் ஃபேஸ் பண்ண விடிஏ அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? விடிஏ சரி ஓகே. Citrix, Amazon Workspace. Citrix மாதிரி சொல்றீங்களா bro? ஆமா 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 ஒர்க் பண்ணிருக்கோம் bro. ஸோ அப்போ சிட்ரிக்ஸ்ன்றது வந்துட்டு லைக் நீங்க வந்துட்டு எங்கேயோ இருக்க ஒரு மிஷினை நீங்க உங்க லேப்டாப் மூலமா ஆக்சஸ் பண்றீங்க, சிட்ரிக்ஸ் மூலமா கனெக்ட் பண்ணி நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்றீங்க டாப். ஸோ அது வந்துட்டு அந்த சிட்ரிக்ஸ் மூலமா நீங்க ஒரு மிஷின் கூட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்றீங்க இல்லையா, அது வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின். ஓகே. ஸோ லைக் கமிங் பேக் டு ஆர் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து 2 அப்ளிகேஷன் இருக்கு, பட் லைக் என்கிட்ட என்னோட லேப்டாப்ல விண்டோஸ் 11 தான் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, லைக் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி டூலை இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ தேர்ட் பார்ட்டி டூல் வந்துட்டு லைக் வாட் எவர் இட் கேன் பி. ஸோ இட் கேன் பி எ டிஃபால்ட் ஹைப்பர்வைசர்னு ஒரு டூல் இருக்கு. ஸோ இது வந்து உங்களோட ஒரு விண்டோஸ் டிஃபால்ட் ப்ரோக்ராமு. ஸோ இல்லாட்டி லைக் நம்மளோட AWS செஷனில் பார்த்தோம் இல்லையா VMware, ஸோ அந்த டூலை வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டூலோட ஹெல்ப் மூலியமா நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் வில் பி கிரியேட்டிங் த வர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ என்கிட்ட 2 அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லைக் நான் அதுக்கு வந்துட்டு 2 வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த வர்ச்சுவல் மிஷின் வந்துட்டு ஒரு பேர் மெட்டல் வர்ச்சுவல் மிஷின். ஸோ இது வந்து ஒரு எம்டி மிஷின். ஓகே. ஸோ இப்போ இந்த எம்டி மிஷினுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா லைக் இன்ஸ்டாலிங் ஒன் ஓஎஸ். ஸோ லைக் எனக்கு என்னோட லினக்ஸ் பேஸ் அப்ளிகேஷனுக்காக லைக் நான் இங்கே லினக்ஸ் ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இங்கே எனக்கு உபுண்டு அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. இந்த வர்ச்சுவல் மிஷினில் எனக்கு வந்து ஒரு உபுண்டு அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன், உபுண்டுவோட ஓஎஸை இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கு, அண்ட் அந்த வர்ச்சுவல் மிஷின்ஸ்க்கு மேலே ரெஸ்பெக்டிவ் ஓஎஸையும் நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ லைக் ஐ கேன் ஏபிள் டு ஹோஸ்ட் மை அப்ளிகேஷன் ஈஸிலி ஆன் டாப் ஆஃப் திஸ் ஓஎஸ் விச் இஸ் இன் த வர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ என்கிட்ட 2 அப்ளிகேஷன் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ்ல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸை நான் ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் அ வர்ச்சுவல் மிஷின் இஸ் ஆல் அபவுட். ஸோ வர்ச்சுவல் மிஷின்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கெஸ்ட் ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா டெக்னிக்கலி லைக் வில் பி காலிங் இட் அஸ் கெஸ்ட் ஓஎஸ். ஏன்னா கெஸ்ட் ஓஎஸ்ன்றனா லைக் இப்போ என்னோட ஒரு பேரண்ட் ஓஎஸ் அப்படின்றது என்னோட விண்டோஸ் 11. இப்போ லைக் நான் வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன், அந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு ஒரு ஓஎஸ், அதனால நான் அதை என்ன சொல்றேன் கெஸ்ட் ஓஎஸ்ன்னு சொல்றேன். ஸோ ஒரு வர்ச்சுவல் மிஷின் பேசிக்கா அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் மிஷின் தான் உங்களோட மைக்ரேஷன் செஷனை நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த கெஸ்ட் ஓஎஸ் நீங்க வந்துட்டு ஒரு .iso ஃபைல ஒரு 3 GB ஒரு 4 GB ஃபைலை வச்சு நீங்க வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ணிருப்பீங்க. அந்த வர்ச்சுவல் மிஷினை நீங்க என்ன பண்ணீங்க, ஐஎஸ்ஓன்னு சொல்லல ப்ரோ, OVA ஃபைல் அப்படின்ற மாதிரி சொன்னாரு ப்ரோ. இல்ல OVAன்ற ஃபைல்ல வந்து S3 பக்கெட்ல இருங்க லெட் மீ கம்ப்ளீட். ஓகே ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னா லைக் எனக்கு வந்து ஒரு ISO ஃபைல் வேணும். ISO ஃபைல்ன்றது ஒன்றும் கிடையாது, லைக் இட் இஸ் அ OS ஃபைல். ஸோ லைக் அது வந்து ஒரு கம்ப்ரஸ்டு OS ஃபைல். ஆனால் அந்த கம்ப்ரஸ்டு OS ஃபைலே உங்களுக்கு வந்துட்டு இட் வில் கம் அரௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 GB அந்த ரேஞ்சுக்குள்ள வந்துடும். ஸோ அந்த ISO ஃபைல் இருந்தால் தான் உங்களால் வந்துட்டு ஒரு VMware கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களால் ஒரு வர்ச்சுவல் மிஷினை கிரியேட் பண்ண முடியும். அந்த வர்ச்சுவல் மிஷினை வாட் யூ வில் பி டூயிங் இஸ் யூ வில் பி டேக்கிங் அஸ் அ பேக்கப். ஸோ அந்த பேக்கப் வந்துட்டு OVA ஓப்பன் வர்ச்சுவல் அப்ளிகேஷன் ஃபைலை நீங்கள் பேக்கப்பாக எடுப்பீங்க. அந்த OVA ஃபைலை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா S3 பக்கெட்டில் அப்லோட் பண்ணீங்க. ஸோ
So from VMIE virtual machine import export, you will be taking the OVA file and convert that OVA file into AMI, and the AMI learning you will be creating your EC2 insert. So this is what you will be seeing in the migration session. So இந்த இடத்துல ஒரு virtual machine create பண்றதுக்கான ஒரு OS install பண்றதுக்கு நம்ம ஒரு ISO file யூஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து ஒரு guest OS. So it is applicable to our scenario as well. இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு சர்வரோ ஒரு ஆன்-பிரம் சர்வரோ என்கிட்ட வந்து ஒரு லேப்டாப்போ இருக்கு. அதுல வந்துட்டு ஆல்ரெடி ஒரு OS ரன்னிங்ல இருக்கு. ஸோ ஒரு ரன்னிங்ல இருக்கோ இல்லை எம்டியா இருக்கோ, ஸோ வாட் எவர் இட் மே பி. பட் இஃப் யூ வாண்ட் அப்ளிகேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டு ரன், நீங்க என்ன பண்ணுவீங்க, யூ வில் பி கிரியேட்டிங் அ நியூ virtual machine. ஸோ இப்போ என்னோட லேப்டாப்ல நான் வந்து ஒரு virtual machine கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். பிசிக்கலா நீங்க பார்க்கும்போது இது வந்து என் கையில இருக்க ஒரு லேப்டாப். பட் இந்த லேப்டாப்ல லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹேவ் த virtual machine. ஸோ virtual லைக் ஐ கேன் ஏபிள் டு கிரியேட் many as possible. அதாவது இப்போ இங்க என்னோட ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 GB RAM, ஒரு 100 TB ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இது ஃபுல்லாக இருக்கும். நான் இது ஃபுல்லாக வரைக்கும் ஐ கேன் கிரியேட் as many virtual machines as I can. ஆனால் இந்த virtual machines ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சர்வரோட மேக்ஸிமம் ரிசோர்ஸ், என்னோட மெமரி, என்னோட CPU, இந்த மேக்ஸிமம் மெமரி எல்லாமே இந்த ஓஎஸ்க்கே போயிடுது. இந்த ஓஎஸ் டிபெண்டா இருக்கு இல்லை இந்த virtual machine. அப்போ நீங்க ஜென்ரலா ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது இட் வில் டேக் யூ அரௌண்ட் 5 to 6 GB, கரெக்டுங்களா? ஸோ அப்போ உங்களோட ரிசோர்ஸ்ல இப்போ நீங்கள்கிட்ட ஒரு 10 virtual machine இருக்கு. அப்போ 10 virtual machine லைக் யூ வில் பி ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் ஒரு 60 GB ஜஸ்ட் ஃபார் த ஓஎஸ் சிஸ்டம். அதை தாண்டி நீங்க வந்துட்டு அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணணும், ஸ்டோரேஜ் அலோகேட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கிரேட் டிஸ்அட்வான்டேஜ் இன் த virtual machine. அண்ட் இந்த virtual machineோட ஜென்ரல் சைஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். பெருசா இருக்கும் சென்ஸ் லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ், உங்களோட CPU, மெமரி, ஸ்டோரேஜ், எவ்ரிதிங். அதுக்கப்புறமா உங்களோட அப்ளிகேஷன்ஸை நீங்க இந்த virtual machineல டிப்ளாய் பண்றீங்க இல்லையா, இது வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ லைக் நீங்க எடுத்த உடனே சட்டு போட்டுன்னு உங்களோட அப்ளிகேஷனை உங்க virtual machine மேல நீங்க ஹோஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு virtual machineோட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா பார்க்க ஆரம்பிச்சாங்க இண்டஸ்ட்ரியில. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸை ஓவர் கம் பண்ண வந்தது தான் உங்களோட கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் கான்செப்ட்ன்றது ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கிற மேஜர் பிரச்சனையான ஓஎஸ் டிபெண்டன்சி. இதை நம்ம என்ன சொல்றோம்னா, இது நம்ம ஹார்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இங்க கண்டெய்னர்ஸ்ல நீங்க என்ன பண்ணீங்க, உங்களோட சாஃப்ட்வேர் வர்ச்சுவலைசேஷன் பண்ணீங்க. ஸோ இப்போ நான் இந்த கண்டெய்னர்ஸ் எப்படி ரன் ஆகும்னு சொல்றேன். இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு EC2 மிஷின் இருக்கு. ஸோ இந்த EC2 மிஷினுக்கு மேல எனக்கு வந்து ஒரு AMI இருக்கு, which is nothing but my OS. கரெக்டா? இப்போ இந்த EC2க்கு மேல லைக் ஐம் கோயிங் டு இன்ஸ்டால் அ கண்டெய்னர் இன்ஜின். ப்ராபப்ளி லைக் நம்ம டாக்கர் படிக்க போறோம். ஸோ லைக் இட் வில் பி அ டாக்கர் இன்ஜின். இப்போ I want to have 2 applications of different OS. So straight away what I will do, I will create the containers. இதை நம்ம என்ன சொல்றோம், கண்டெய்னர்னு சொல்றோம். இந்த கண்டெய்னர்ஸ்குள்ள எந்த அப்ளிகேஷனை லான்ச் பண்ணணுமோ இல்லை எந்த அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணணுமோ லைக் ஐ வில் பி புட்டிங் இட் இன். ஸோ இந்த கண்டெய்னர் கூட சேர்ந்து அந்த அப்ளிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னர்ஸ்ல நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் OS அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசவே இல்லை. கண்டெய்னர்ஸ் நான் பேசும்போது OS ஒரு விஷயத்தை பத்தி பேசவே இல்லை. ஏன் பேசல அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட EC2, இது என்னோட AMI, இது என்னோட டாக்கர் இன்ஜின் ஒரு கண்டெய்னர் இன்ஜின், வாட் எவர் இட் கேன் பி. ஸோ இது என்னோட கண்டெய்னர், இது என்னோட கண்டெய்னர் 2. ஓகே, இதுக்குள்ள இருக்கிறது என்னோட ரன்னிங் அப்ளிகேஷன். அப்போ இந்த அப்ளிகேஷன் ஒரு லினக்ஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த கண்டெய்னருக்கு லினக்ஸ் ஓஎஸோட ரெஃபரன்ஸை மட்டும் எடுத்துக்கும். அந்த லினக்ஸ் ஓஎஸோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த டாக்கர் இன்ஜின் ப்ரொவைட் பண்ணும். ஸோ இந்த டாக்கர் இன்ஜின்ல நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஓஎஸோட ரெஃபரன்ஸ் டீட்டெயில்ஸை மட்டும் எடுத்துக்கீங்க, விச் இஸ் நத்திங் பட் நம்ம தான் பேஸ் இமேஜ்னு சொல்லுவோம். அப்போ இந்த கண்டெய்னர்ல நீங்க வந்துட்டு கெஸ்ட் ஓஎஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, எராடிகேட் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு இந்த கெஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான தேவையே இருக்காது. அதனால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் உங்களோட மெமரி ரிசோர்ஸ் எல்லாமே கம்மியாகும். இன் டர்ம் லைக் யூ கேன் கிரியேட் மோர் நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ். உங்களோட ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகாம நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்க, லைக் நீங்க வந்துட்டு நிறைய ரிசோர்ஸ் நீங்க சேவ் பண்றீங்கன்னா அப்போ நீங்க வந்துட்டு ஆப்வியஸா உங்களுக்கு ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்க இன்னொரு கண்டெய்னரை கூட நீங்க லான்ச் பண்ணிக்கலாம், கரெக்டுங்களா?
ஸோ நெக்ஸ்ட் உங்களோட கண்டெய்னர்ல நீங்க டிப்ளாய் பண்றது, ஒரு அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றதோ, ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஹோஸ்ட் பண்றதோ, இட் இஸ் வெரி வெரி ஈஸி வென் கம்பேர்ட் டு வர்ச்சுவல் மிஷின். ஸோ உங்களோட கண்டெய்னர் இட் இஸ் காம்ப்ளெக்ஸ், இட் இஸ் நாட் லார்ஜ் ஆர் இட் இஸ் நாட் பிக் ஆஸ் வர்ச்சுவல் மிஷின். அது வந்து ஒரு சின்னதா லைக் ஒரு காம்பனண்ட். ஓகே. ஸோ இந்த கண்டெய்னர்ஸை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we call this as software virtualization. Okay. So these are all some of the key important points that you need to mention in your interview. Okay. So இந்த ஒரு virtual machineக்கும் கண்டெய்னருக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ ப்ரோ. ப்ரோ இப்போ ஓ நோ ப்ரோ. விஎம்ல வந்து ஸ்பேஸ் வந்து ஸ்டோரேஜ் வந்து டிபெண்டன்ஸ் வந்து விண்டோஸ் 11ல இருக்கும் அப்படின்னு சொன்னீங்களா ப்ரோ? கண்டெய்னர்ல அப்போ டாக்கர் கான்செப்ட்ல வரும்போது இதுவுமே வந்து ஸ்டோரேஜ் எது டிபெண்ட் பண்ணி ப்ரோ இருக்கும்? உங்க EC2 டிபெண்ட் பண்ணி தான் ப்ரோ எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ என்னோட EC2 வந்துட்டு ஒரு 20 GB வச்சுக்கோங்களேன். ம். ஸோ ஒரு கண்டெய்னர் 2 GB ரன் ஆகும், ஒரு கண்டெய்னர் 5 GB ரன் ஆகும். ஸோ ம். அப்போ இந்த EC2ஓட ரிசோர்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட கண்டெய்னர் நீங்க லான்ச் பண்ணலாம். ஓகே ஓகே. அங்க வந்து வெயிட்டேஜ் OS அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு பெரிய டிஃபெக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட். எஸ். ஓகே. ஆனா பேஸ் ஓஎஸ் இங்க லினக்ஸ் இருக்கிறனால அங்க மேல நம்ம கண்டெய்னர்ஸ் வந்து லினக்ஸ் ஃபிளேவர்ஸ்ல தானே சார் இருக்கணும். அதே நான் விண்டோஸ் வச்சுக்க முடியாதுல்ல இன்னொரு கண்டெய்னர். புரியல. ஸோ புரியல. கண்டெய்னரோட பேஸ் ஏஎம்ஐ இங்க எழுதிருக்கீங்கல்ல, ஆமா. இது வந்து லினக்ஸ் இருந்துச்சுன்னா லினக்ஸோட டிபெண்டன்சி லைப்ரரிஸ்லாம் இல்ல. இங்க வந்து No. பாயிண்ட் பண்ணுங்கிறீங்க. ஸோ இப்போ அப்படி இல்ல. எனக்கு விண்டோஸ் வேணும்னா அப்படி இல்ல. இப்போ இன்னொரு கண்டெய்னர் விண்டோஸ் வேணும்னா இப்போ நான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? அப்போ நான் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணேன். அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் நான் வந்துட்டு Amazon Linuxல கிரியேட் பண்ணேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ண போறேன். அந்த கண்டெய்னருக்கு Ubuntu பேஸ் கண்டெய்னர் லான்ச் பண்ணணும். ஸோ அப்போ Ubuntu தனி, Amazon Linux தனி. ஸோ யூ கேன் ஹேவ் த மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் OS. ஸோ உங்களோட இந்த கண்டெய்னருக்கு தேவையான OS-அ இந்த AMI ப்ரொவைட் பண்ணாது. இந்த டாக்கர் இன்ஜின் தான் ப்ரொவைட் பண்ணும். புரியுதா? Windows 10, Windows XP, Windows 7, even those can be launched, sir. Yes, you can launch a container in whatever flavor, in whatever base image you want. நீங்க எந்த ஒரு பேஸ் இமேஜ் உங்ககிட்ட எத்தனை இமேஜ் இருக்கோ அந்த இமேஜையே நீங்க திரும்ப ரெஃபர் பண்ணி ஒரு கண்டெய்னர் நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு லைக் தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ லைக் உங்ககிட்ட ஒரு இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை வச்சு நீங்க ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்றீங்க, அந்த கண்டெய்னரே நீங்க திரும்ப ஒரு இமேஜா வச்சு லைக் யூ கேன் யூஸ் இட். ஸோ இங்க வந்துட்டு உங்களோட பேஸ் இமேஜ், உங்களோட OS டிபெண்டன்சி லைக் எதுவுமே இருக்காது. ஸோ பேஸ்ட் அப்பான் யுவர் பிஸ்னஸ் நீட்ஸ் யூ கேன் டூ த மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஓகே. அண்ட் மேக்ஸிமம் உங்களோட டாக்கர் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு உங்களோட விண்டோஸ்ல வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ லைக் நீங்க வந்து உங்க டவுட்டா நீங்க கேட்கலாம், பட் இன் ரியல் டைம் வந்துட்டு லைக் இட் ஒன்ட் பி லைக் தட். ஸோ உங்களோட டாக்கர் கண்டெய்னரோ உங்க டாக்கர் இமேஜ் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஜாவா அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாவா அப்ளிகேஷனுக்கு பேஸ் பண்ணி எனக்கு வந்து ஒரு டாக்கர் இமேஜா இருக்கும். எனக்கு வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கண்டெய்னரா இருக்கும். இல்ல லைக் நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்றேன், ஒரு அப்பாச்சி ஒர்க் பண்றேன்னா அந்த அப்பாச்சி லான்ச் பண்றதுக்கு நான் வந்து ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுவேன். ஸோ உங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி உங்களோட கண்டெய்னர்ஸ் மாறும். காட் இட்? Okay, sir. Fine. So like I believe like this is clear to you. So now what we are going to do is like already like we have our instance. நம்ம வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் லாகின் டு திஸ் இன்ஸ்டன்ஸ். ஒன்ஸ் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டாக்கர் அப்படின்ற ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ டாக்கர் பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா லைக் நம்ம வந்து ஒரு ஃப்ளோ சார்ட்டை பார்ப்போம். ஸோ லைக் ஐ ரெக்வஸ்ட் உங்களோட ஒரு நோட்டு பென் எடுத்து அந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்க வரைஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் we are going to discuss some Docker terminologies in detail. Okay. So அதுலயே உங்களுக்கு வந்துட்டு லைக் நம்ம டே டு டே லைஃப் அண்ட் நம்மளோட த்ரூ தி செஷன் நம்ம என்னென்ன டாக்கர் கமாண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ண போறோம் அதை வந்துட்டு லைக் ஐ வில் பி ஹெல்பிங் யூ. ஓகே. ஸோ லைக் ஒரு ரன்னிங் நோட்ஸ் எடுக்கிறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. ஸோ தட் இஸ் குட் ஃபார் யூ. ரைட். ஸோ லெட் மீ சேஞ்ச் த அப்பியரன்ஸ், சேஞ்சிங் த ஃபாண்ட் சைஸ் style as well.
Okay. So like நான் என்ன பண்றேன் m install docker. Okay. So இப்போ நான் என்ன பண்றேன் இந்த docker agent ஸ்டார்ட் பண்ணுறேன். So now my docker is up and running. So to verify that, like let me check the version. Okay, so my current docker version is 2010, right? Cool. Now what I'm going to do here is I'm going to open the paint and I'm going to tell some terminology. Fine. Okay. So இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டெர்மினல் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டாக்கர் ஃபைல், அதுக்கப்புறமா டாக்கர் இமேஜ், அதுக்கப்புறமா டாக்கர் கண்டெய்னர், அதுக்கப்புறமா டாக்கர் ஹப். ஸோ இந்த 4மே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜி. ஸோ இந்த கண்டெய்னர் இமேஜ்ன்ற வார்த்தையை நீங்க ப்ரோ வாய்ஸ் நல்லா கேக்குதா? கேக்குது ப்ரோ. கேக்குது. கிளியரா இருக்கு. என்னாச்சு? யாருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு? ப்ரோ உங்களுக்கா? ப்ரோ லைக் என் சைடு எல்லாமே கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க இன்டர்நெட் ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம். ஓகே சார். ஓகே. ஸோ லைக் இந்த டாக்கர் ஃபைல், டாக்கர் இமேஜ், இந்த டாக்கர் கண்டெய்னர், இந்த டாக்கர் ஹப். ஸோ இந்த ஒரு 4 வார்த்தைகளை நீங்க திரும்ப திரும்ப கேட்பீங்க. ஸோ லைக் உங்களோட செஷன்லயுமே சரி, உங்களோட ப்ராஜெக்ட் செஷன்லயுமே சரி, உங்க இன்டர்வியூஸ்லயுமே சரி, உங்களோட ஆஃபீஸ்ல போயும் சரி. ஸோ இப்போ இந்த 4 வார்த்தையை இப்போ நம்ம வந்து ஃபெமிலியரா மாத்திக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அல்டிமேட் எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு டாக்கர் கண்டெய்னர் கிரியேட் பண்ணும். அப்போ டாக்கர் கண்டெய்னரை நீங்க எடுத்த உடனே கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கிரியேட் த டாக்கர் கண்டெய்னர் இஸ் யூ நீட் எ டாக்கர் ஃபைல். உங்களுக்குன்னு ஒரு டாக்கர் ஃபைல் இருக்கணும். அந்த டாக்கர் ஃபைலை நீங்க தான் எழுதணும். ஸோ உங்ககிட்ட ஒரு டாக்கர் ஃபைல் இருக்குன்ற பட்சத்துல டாக்கர் பில்டு கமாண்டை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாக்கர் பில்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் உங்களுக்கு ஒரு இமேஜா மாறிடும். இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜை நீங்க கண்டெய்னரா மாத்தணும் அப்படின்னா டாக்கர் ரன் கமாண்டை கொடுக்கணும். ஓகே. ஸோ நீங்க ஒரு ஃபைலை இமேஜா மாத்துறதுக்கு டாக்கர் பில்டு கமாண்ட் கொடுக்கணும். இமேஜை கண்டெய்னரா மாத்துறதுக்கு டாக்கர் ரன் கமாண்ட் கொடுக்கணும். இப்போ லைக் நம்மளோட கிட்ஹப்லயே பார்த்துருப்போம். நம்மளோட ஃபைல்ஸ் எழுதி எழுதி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கிட்ஹப் ரெபாசிட்டரியில நம்ம ஸ்டோர் பண்ணிச்சுப்போம். அதே மாதிரி தான் உங்க டாக்கர் இமேஜஸை ஸ்டோர் பண்றதுக்கு உங்களுக்கு டாக்கர் ஹப் இருக்கு. ஸோ டாக்கர் ஹப் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ இப்போ இண்டஸ்ட்ரியில இந்த நெக்ஸஸ் 3 அப்படின்ற ஒரு ஆர்டிஃபேக்ட் யூஸ் பண்றாங்க. அதை தாண்டி JFrogகும் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த நெக்ஸஸ் 3 பத்தி உங்களுக்கு உங்க ப்ராஜெக்ட் செஷன்ல நீங்க தனியா கிளாஸ் எடுப்பாங்க, ரைட்டா? ஸோ இப்போதைக்கு லைக் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் டாக்கர் ஹப். அப்போ உங்களோட டாக்கர் இமேஜஸை
ஸ்டோர் பண்ணி இருக்கக்கூடிய ரெபாசிட்டரியை நம்ம டாக்கர் ஹப்னு சொல்றோம். ஸோ இமேஜை ஹப்புக்கு வரைக்கும் புஷ் பண்றதுக்கான கமெண்ட் டாக்கர் புஷ். இப்போ என்கிட்ட வந்து ஒரு கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னருக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கெட் இன்டு மை கண்டெய்னர். ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு கெட் இன்டு திஸ் கண்டெய்னர். அப்போ ஒரு கண்டெய்னருக்கு உள்ள போற கமாண்ட் டாக்கர் எக்ஸிக்யூட். சரியா? ஸோ 4 டெர்மினாலஜிஸ், டாக்கர் ஃபைல், டாக்கர் இமேஜ், டாக்கர் கண்டெய்னர், டாக்கர் ஹப். 4 கமாண்ட், டாக்கர் பில்ட் கமாண்ட், டாக்கர் ரன் கமாண்ட், டாக்கர் எக்ஸிக்யூட் அண்ட் டாக்கர் புஷ். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஃபெமிலியரைஸா மாத்திக்கோங்க. ரைட்டா? ஸோ இப்போ இந்த செஷன்ல ஐம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் டாக்கர் ஃபைல். ஏன்னா இந்த டாக்கர் ஃபைலை பத்தி மட்டும் நான் நெக்ஸ்ட் செஷன்ல டீடைல்டா இன் பிரீஃபா பேச போறேன். ஸோ இப்போதைக்கு இந்த டாக்கர் ஃபைலை பத்தி மறந்துடுங்க. இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா டாக்கர் இமேஜ், டாக்கர் கண்டெய்னர், டாக்கர் ஹப் இதெல்லாம் பத்தி நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டாக்கர் இமேஜ் அப்படின்னு என்னன்னா, வாட் இஸ் அ டாக்கர் இமேஜ் அப்படின்றது, நீங்க வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்க இல்லையா, அந்த கண்டெய்னர் உங்களுக்கு எந்த மாதிரி கிரியேட் ஆகணும், அந்த கண்டெய்னரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு டாக்கர் இமேஜ். ஸோ டாக்கர் இமேஜ் இஸ் நத்திங் பட் அ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் யர் கண்டெய்னர். ஒரு சாம்பிள், ஓகே உங்க கண்டெய்னர் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம், டாக்கர் இமேஜ்னு சொல்றோம். சரி, ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி நீங்க GitHubல போயிட்டு உங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட், மெயில் ஐடி கொடுத்து ஒரு GitHub அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க உங்களோட ஒரு டாக்கர் ஹப் அக்கௌண்ட்டை கோ அண்ட் கிரியேட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ இந்த டாக்கர் ஹப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஃபுல்லி ஃப்ரீ. இதுல வந்துட்டு ஒரு சில ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் இஸ் பெய்டு வெர்ஷனா இருந்தால் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெர்ஷன் எல்லாருக்குமே அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, லைக் ஒன்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கிரியேட் டாக்கர் ஹப் அக்கௌண்ட். இந்த டாக்கர் ஹப் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா நான் எனக்குன்னு ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த யூசர் நேம்ல பாத்தீங்கன்னா லைக் ஐ ஹாவ் புஷ் சோ மெனி இமேஜஸ். இங்க என்கிட்ட நிறைய இமேஜஸை நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன், புஷ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் இமேஜ். ஸோ நீங்க கூட இந்த இமேஜை எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு ரெபாசிட்டரி பப்ளிக்கா இருக்கு அப்படின்னா அதை எடுத்து லைக் வி கேன் ஏபிள் டு ஒர்க். ஓகே, இதுவே பிரைவேட்டா இருக்கு அப்படின்னா நோ, ஒன்லி த ஆத்தரைஸ் பர்சன் கேன் யூஸ். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி பிரைவேட்டா மாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் சிம்பிள். பட் நம்ம வந்துட்டு பெய்டு வெர்ஷன் இல்லை அப்படின்றதுனால அந்த ஆப்ஷனை நம்மளுக்கு எனேபிள் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இங்க உங்களுக்கு தெரியுதா மேக் பிரைவேட்னு, ரொம்ப டல்லா இருக்கு. ஸோ மேக் பிரைவேட் வந்துட்டு நமக்கு பிளர் அவுட் பண்ணிட்டாங்க, கிரே அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் நமக்கு இந்த ஆப்ஷன் டிசேபிள் ஆயிருக்கு. சரி, கமிங் பேக் டு ஆர் டாபிக். இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டு லைக் ஐம் ஹேவிங் அ டாக்கர் ஹப் அக்கௌண்ட். ஸோ இந்த டாக்கர் ஹப் அக்கௌண்ட்ல லைக் ஐம் ஹேவிங் ஆல்ரெடி ரெபாசிட்டரி அண்ட் இதுல எனக்கு நிறைய கோட்ஸ்லாம் புஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த டாக்கர் ஹப் வந்துட்டு நம்மள மாதிரி நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட டாக்கர் இமேஜஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. கரெக்டா? அப்போ இந்த டாக்கர் ஹப், இந்த டாக்கர் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, அவனே காமனா யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ், நம்ம ஒரு சில விஷயம்லாம் காமனா எல்லாருமே யூஸ் பண்ணுவோம், அது எல்லாத்தையும் அவன் என்ன பண்றான், அவனே அஃபிஷியலா எழுதி ஸோ அது வந்துட்டு வெரிஃபை பண்ணி நம்ம பப்ளிக்காக கொடுத்துருக்கான். இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா the commonly available டாக்கர் இமேஜஸ் எடுத்து நம்ம படிக்க போறோம், டாக்கரை கத்துக்க போறோம். சரியா? ஸோ எல்லாருக்குமே அப்பாச்சி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தெரியும். எஸ், HTTPD. எஸ் ப்ரோ. சரி, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அதை வந்துட்டு லைக் நம்ம எப்பவுமே வந்து எம் இன்ஸ்டால் HTTP கொடுத்து ஒரு பேக்கேஜில் இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ அதுவே ஒரு கண்டெய்னர், அதுவே வந்து ஒரு வர்ச்சுவல் மிஷின் மாதிரி நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம டாக்கர்ல அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த HTTPDக்கு அவங்க ஒரு அஃபிஷியல் இமேஜை லான்ச் பண்ணியிருப்பான். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் கிராப் தட். இப்போ இங்க பாத்தீங்களா உங்களுக்கு அவன் என்னன்னு மார்க் பண்ணியிருக்கான், டாக்கர் அஃபிஷியல் இமேஜ். ஸோ இது வந்து அவன் அஃபிஷியலா லான்ச் பண்ண ஒரு இமேஜ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டாக்கர் இமேஜ் நம்மளோட லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வர போறோம். ஸோ ரிமோட்ல இருக்கிற ஒரு இமேஜை இன்னொரு லோக்கல் மிஷினுக்கு கொண்டு வர போறேன். ஸோ ஹவு கேன் டூ தட், அவனே டாக்கர் புல் கமாண்டை கொடுத்துருப்பான். இங்க தெரியுதா உங்களுக்கு, டாக்கர் புல் அப்படின்னு சொல்லி அந்த டாக்கர் இமேஜோட நேமை கொடுத்துருக்கான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், we are going to copy this command. Okay, so we are going to copy this command
நான் கிளிக் பண்ண காப்பி ஆயிடுச்சு அண்ட் ஐம் கோயிங் டு பேஸ்ட் இட் ஹியர். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் ரெபாசிட்டரியில் இருக்கிற கோடு ஃபுல்லாகி என்னோட லோக்கல் மிஷினுக்கு வந்துடும். ரைட், இப்போ என்னோட லோக்கல் மிஷின்ல HTTP ஒரு டாக்கர் இமேஜ் இருக்கு. டு யூ ஆல் அக்ரி வித் மீ கைஸ்? எஸ் ப்ரோ. நார்மலா அந்த எம் இன்ஸ்டால் HTTPD அது போடுற மாதிரி தான். ஆனா இப்போ டாக்கர்ல நம்ம எடுத்துட்டு வரோம். எஸ். ஸோ இப்போ உங்ககிட்ட உங்க லோக்கல் மிஷின்ல ஒரு டாக்கர் இமேஜ் இருக்கு. ஸோ இன்டர்வியூல கேட்பாங்க வாட் இஸ் த கமாண்ட் டு லிஸ்ட் யுவர் டாக்கர் இமேஜஸ். உங்ககிட்ட இருக்கிற டாக்கர் இமேஜை நீங்க லிஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு என்ன கமாண்ட்னு கேட்பாங்க. டாக்கர் இமேஜஸ் அப்படின்ற ஒரு கமாண்டை கொடுத்தாலே போதும். ஸோ வென் யூ கிவ் திஸ் டாக்கர் இமேஜஸ், உங்ககிட்ட எத்தனை இமேஜை நீங்க வச்சிருக்கீங்க, உங்க மிஷின்ல எத்தனை இமேஜ் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு பாப் ஆகும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரே ஒரு டாக்கர் இமேஜ் இருக்கு. அந்த டாக்கர் இமேஜோட பேரு HTTPD. ஓகே ரைட். ஸோ கமிங் டு அவர் ஆர்கிடெக்சர், இப்போ என்கிட்ட வந்து ஒரு இமேஜ் இருக்கு. அந்த இமேஜோட பேரு HTTPD. இப்போ இந்த இமேஜை நான் எப்படி ஒரு கண்டெய்னரா மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, I will be giving this docker run command. So இப்போ நான் என்ன பண்றேன், first let me explain you. Docker run -itd -name my container publishing report. நான் explain பண்றேன். First let me write it. சரி, ஸோ டாக்கர் ரன்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. ஸோ டாக்கர் ரன் என்ன பண்ணும், உங்களுக்கு இமேஜை கண்டெய்னரை மாற்றி கொடுக்கும். உங்க டாக்கர் ரன் என்ன பண்ணும், இமேஜை கண்டெய்னரா மாற்றி கொடுக்கும். -itd interactive terminal detached mode, அதாவது இது வந்து ஒரு பேக் எண்ட் ப்ராசஸ். இப்போ லைக் நான் இந்த கமாண்டை ரன் பண்ணி விட்டுட்டு என்னோட கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னோட கண்டெய்னரோட அவுட்புட் என்னோட ப்ரௌசரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னோட கஸ்டமரும் பர்டிகுலர் போர்ட் நம்பரில் வந்து ஆக்சஸ் பண்ணி என்னோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு இருப்பான். ஓகே, இப்போ நான் புட்டியோட செஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு, இல்லை லைக் நான் வந்துட்டு இந்த கமாண்டை ஸ்டாப் பண்ணுறேன், ரன் ஆகிட்டு இருக்க கமாண்டை ஸ்டாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட பர்டிகுலர் அப்ளிகேஷனும் ஸ்டாப் ஆகிடும். ஸோ தட் என்னோட எண்ட் கஸ்டமருக்கும் என்னோட அப்ளிகேஷன் அவைலபிளே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த லான்ச் பண்ணுறோம் இல்லையா, நம்ம டாக்கர் கண்டெய்னர் லான்ச் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம பேக் எண்டில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த பேக் எண்டுன்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது -itd. சரிங்களா? ஓகே. -நேம்ன்றது you can give your container name. உங்க கண்டெய்னருக்கு நீங்க ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கிவ் த லாஜிக்கல் நேம். ஸோ யாராவது வெளியில இருந்து யாராவது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு புரியுற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்துட்டு -p, பின்றது பப்ளிஷ், லைக் நம்ம போர்ட் நம்பரை பப்ளிஷ் பண்றோம். 8080ன்றது என்னோட கனெக்டர் போர்ட்டு, 18ன்றது என்னோட சர்வர் போர்ட்டு, செக்யூரிட்டி குரூப்ல இருந்து அக்செப்ட் பண்ற போர்ட்டு. HTTPன்றது என்னன்னா, இது நான் ஏன் HTTP கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஐம் கோயிங் டு கிரியேட் அ கண்டெய்னர் வித் திஸ் இமேஜ். என்கிட்ட இருக்கிற HTTPD இமேஜை வச்சு தான் நான் ஒரு கண்டெய்னரை லான்ச் பண்ண போறேன். கரெக்டுங்களா? அப்போ இந்த இடத்துல எந்த இமேஜை வச்சு நீங்க உங்க கண்டெய்னர் கிரியேட் பண்ண போறீங்களோ அந்த இமேஜ் நேம் கொடுக்கணும். Give your image name from which you are gonna launch your container. ஸோ எந்த இமேஜை வச்சு நீங்க வந்துட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றீங்களோ அந்த இமேஜோட பேரை தான் நீங்க கடைசியில கொடுக்கணும். இப்போதைக்கு ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் HTTPD தான் என்னோட இமேஜ் நேம். ரைட்டா? ஸோ இப்போ இந்த கமாண்ட் புரியுதா? டாக்கர் ரன் -itd பேக் எண்ட்ல ரன் பண்றேன், என்னோட கண்டெய்னருக்கு ஒரு நேம் கொடுக்குறேன், போர்ட் நம்பரை ஸ்பெசிஃபை பண்றேன், எந்த இமேஜை வச்சு லான்ச் பண்ணவோ அந்த இமேஜ் நேம் தான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஸோ லைக் லெட் மீ எக்ஸிக்யூட் திஸ் கமாண்ட். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா என்னோட கண்டெய்னர் ஐடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம், கண்டெய்னர் ஐடின்னு சொல்லுவோம். இந்த கண்டெய்னர் ஐடி கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட கண்டெய்னர் சக்ஸஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். என்னோட கண்டெய்னர் சக்ஸஸ்ஃபுல்லா லான்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு கண்டெய்னர் இருக்கு, என்கிட்ட இருக்கிற எல்லா கண்டெய்னரையும்
நான் லிஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டாக்கர் பிஎஸ் கமாண்ட். ஸோ டாக்கர் பிஎஸ் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட கண்டெய்னரோட ஐடி, எந்த இமேஜை வச்சு நீங்கள் லான்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமேஜோட நேமு, இந்த சிஎம்டின்றதை நான் நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, ஸ்டேட்டஸ் என்ன, உங்களோட கண்டெய்னர் எந்த போர்ட் நம்பரில் லான்ச் ஆகிட்டு இருக்கு, அண்ட் உங்களோட கண்டெய்னரோட பேர் என்ன. உங்கள் கண்டெய்னரோட எண்ட் டு எண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும் பை கிவிங் டாக்கர் பிஎஸ் கமாண்ட். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ லைக் என்னோட பப்ளிக் இமேஜை ஒன்று புல் பண்ணியிருக்கேன், அதை நான் வந்துட்டு இமேஜை கண்டெய்னராக மாற்றிருக்கிறேன். அந்த கண்டெய்னர் இப்போ எனக்கு போர்ட் நம்பர் 88ல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணி பார்ப்போம்னா பப்ளிக் ஐபி அட்ரஸ் வித் போர்ட் நம்பர் 8080 கொடுத்து நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். பப்ளிக் ஐபி அண்ட் திஸ் இஸ் மை போர்ட் நம்பர். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்க அவுட்புட் இட் ஒர்க்ஸ். ஸோ டாக்கர் அந்த இண்டெக்ஸோட HTML ஃபைலில் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காப்புல. புரியுதா எப்படி ஒரு இமேஜை பப்ளிக் இமேஜை புல் பண்ணி அதுல இருந்து ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ணி அந்த கண்டெய்னருக்குள்ள எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது புரியுதா? புரியுது ப்ரோ. ஸோ கண்டினியூ இப்போ பண்ணலாம். இந்த HTTP இப்போ லிட்டரலி வந்து இதுக்கு முன்னாடிலாம் ஒரு EC2ல ஒரு HTTPD தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். இப்போ இந்த EC2ல ஒரு 4-5 இது கூட போர்ட் நம்பர் இது பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படிதானே ப்ரோ? இது வேற வேற கண்டெய்னர்ஸ்ல நீங்க கிரியேட் பண்ணி லான்ச் பண்ணலாம். வேற கண்டெய்னர்ஸ்ல இப்போ 8080க்கு பதிலா 8081 அந்த மாதிரி வச்சு நம்ம கிரியேட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஒரு கண்டெய்னர்ல ஒரு இதுதான் கிரியேட் பண்ண முடியும் ப்ரோ. போர்ட் நம்பர் வந்துட்டு கண்டெய்னருக்காகவும் சரி உங்களோட சர்வருக்காகவும் சரி போர்ட் நம்பர் எப்பவுமே ஓவர்லாப் ஆகாது. அப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள லைக் உங்களுக்கு வேற ஏதாச்சும் லைக் பேஸ் அப்ளிகேஷன் இருக்கு, வேற ஏதாச்சும் நீங்க லான்ச் பண்ணா பண்ணிக்கலாம். இப்போ ஒரே கண்டெய்னருக்குள்ள இப்போ நான் வந்து கிட் இன்ஸ்டால் பண்றேன், கிட் கூட சேர்த்து லைக் இன்னொரு பேக்கேஜ் போடுறேன்னா தட் இஸ் பாசிபிள். ஒரு கண்டெய்னருக்கு ஒரு அப்ளிகேஷன் கான்செப்ட் கிடையாது. அந்த கண்டெய்னர் ஃபுல் ஆகிற வரைக்கும் நீங்க எத்தனை அப்ளிகேஷனா நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். ஓகே சரி. இப்போ ஒரே EC2ல மல்டிபிள் கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிட்டு மல்டிபிள் நம்ம HTTP இன்ஸ்டால் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான். பண்ணலாம். ஓகே. இப்போதைக்கு நீங்க HTTPS படிக்கிறீங்க, பட் இட் இஸ் நாட் கோயிங் டு பீ. அதுதான் எக்ஸாம்பிள் கேட்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். சார் நீங்க இப்போ வந்து நீங்க புல் பண்ணீங்கல்ல டாக்கர் இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் புல் பண்ணீங்கல்ல HTTPDக்கு. இப்போ வந்து நம்ம அதே மாதிரி Apache Tomcatக்கு புல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எதனா அப்ளிகேஷன் வேணும்னா அதையும் புல் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லாமே புல் பண்ணிட்டு கடைசியில அத ஒரு இமேஜை வந்து கண்டெய்னரா மாத்தணுமோ? அப்படிதானா? இமேஜ் தான் கண்டெய்னரா மாத்திருக்கோம் நம்ம. இது ஒரு இமேஜ் தானே கண்டெய்னரா மாத்திருக்கோம். அந்த மாதிரி நிறைய இமேஜஸ் புல் பண்ணிட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கண்டெய்னரா மாத்தலாமா? அது நம்ம லாஸ்ட் செஷன்ல டாக்கர் கம்போஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. அது வந்து மல்டிபிள் கண்டெய்னர் லான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ லைக் நம்ம ஒரே ஒரு ஃபைல்ல மல்டிபிள் இமேஜ் வச்சு மல்டிபிள் கண்டெய்னர் லான்ச் பண்ணுவோம். நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு மோர் ஆர்லெஸ் லைக் சிமிலரான ஒரு ஃபீச்சர் டாக்கர்ல இருக்கு, டாக்கர் கம்போஸ். அதை நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். ஓகே சார். நீங்க என்ன கேக்குறீங்கன்னா லைக் என்கிட்ட ஒரு 10 இமேஜ் இருக்கு, அந்த 10 இமேஜை வச்சு ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க. 10 இமேஜை வச்சு ஒரு கண்டெய்னரை லான்ச் பண்றதுக்கு பதிலா 10 இமேஜையோ லைக் 10 கண்டெய்னர்ஸை ஒன் ஷாட்ல நீங்க லான்ச் பண்ணிக்கலாம். சார் நான் கண்டெய்னர்னா அப்படிதான் நினைச்சேன், எல்லா இமேஜஸும் சேர்ந்து ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரி நினைச்சேன். இல்ல. ஓகே சார். நீங்க ஒரு இமேஜை நீங்க எத்தனை தடவை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு இமேஜ் வச்சு நீங்க எத்தனை கண்டெய்னர்ஸ்னா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. ஸோ லைக் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லைக் இன்னொரு சின்ன ஒரு இமேஜை புல் பண்ணி லெட்ஸ் ஒர்க் அவுட். ஸோ லைக் என்ஜினிக்ஸ் அப்படின்ற ஒரு மிடில் வேற நம்ம என்ன பண்ணுவோம், புல் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன், டாக்கர் புல் பண்றேன், என்னோட லோக்கல் மிஷினுக்கு அந்த இமேஜை கொண்டு வரேன். ஸோ லைக் இது வந்துட்டு எல்லா ஓப்பன் சோர்ஸ் கமாண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும், அந்த டூலோட நேமோட ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கிட் வந்துட்டு கிட் ஆட், கிட் கமிட், கிட் அப்படின்னு வருது இல்லையா, அதே மாதிரி தான் டாக்கர்ல எல்லாமே டாக்கர் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ என்கிட்ட எத்தனை இமேஜிங் இருக்கு என்னோட EC2 மிஷின்ல? 2 ப்ரோ. சரி, இப்போ how I can list those images? What is the command? Docker images. Docker
the command PS. the docker image இல்லங்க image நம்ம லிஸ்ட் பண்றதுக்கு images containers லிஸ்ட் பண்றதுக்கு ps PS. Okay, okay. image வேற container வேற இல்லையா ஒரு கண்டெய்னரோட ப்ளூ பிரிண்ட் தான் நம்மளோட இமேஜ் இப்போ என்கிட்ட 2 இமேஜ் இருக்கு அந்த 2 இமேஜை நான் எப்படி லிஸ்ட் பண்ணி பார்க்கறேன்னா டாக்கர் இமேஜஸ் என்ற ஒரு கமாண்டை போட்டு பார்த்தேன் இப்போ இந்த இமேஜ் இருக்கு இந்த இமேஜை வச்சு நான் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ண முடியுமா எஸ் பண்ணலாம் Yes. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்துட்டு ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு கரெக்டா இந்த HTTPD இமேஜை வச்சு லான்ச் பண்ண மை கண்டெய்னர் மட்டும் தான் இருக்கு இப்போ லைக் வாட் we are going to do is we are going to use this nginx image and we are going to create a new container, the second container. The command is docker run to run the backend -itd name of the container. So like நான் கண்டெய்னருக்கு nginx container நேம் கொடுக்குறேன் இதுக்கு நான் வந்து ஒரு போர்ட் நம்பரை பப்ளிஷ் பண்றேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்க HTTP கொடுக்கணுமா இல்லை nginx கொடுக்கணுமாங்க லாஸ்டா nginx Nginx. ஓகே nginx கொடுக்கணும் ஏன்னா இந்த இமேஜை வச்சு தானே நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றோம் அதனால nginx கொடுக்குறோம் ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு ஸோ அந்த கண்டெய்னரை நம்ம Docker லிஸ்ட் பண்ணி PS. பார்க்கறதுக்கு டாக்கர் பிஎஸ் என்ற கமாண்டை கொடுக்குறோம் ஓகே உங்களோட nginx container ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ அப்ப சரிங்களா ஒரு வாய்ஸ் நிமிஷம் பிரேக் ஆகுது ப்ரோ ஒரு நிமிஷம் ஓகே இப்போ ஓகேங்களா ஹலோ ஓகே ப்ரோ ஓகே கண்டினியூ பண்ணுங்க இப்போ ஓகே ப்ரோ சரி ஓகே ஸோ லைக் நான் டாக்கர் பிஎஸ் கொடுத்த உடனே எனக்கு வந்துட்டு ஒரு கண்டெய்னர் கிரியேட் ஆயிருக்கு புது கண்டெய்னர் அந்த கண்டெய்னரோட பேரு nginx கண்டெய்னர் இந்த nginx கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 8081ல ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லைக் லெட்ஸ் கோ அண்ட் ஆக்சஸ் திஸ் கண்டெய்னர் ஸோ லைக் இந்த கண்டெய்னர் எந்த போர்ட்ல ஆக்சஸ் நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ லெட்ஸ் கோ 81 அந்த போர்ட் நம்பரை கொடுத்து லெட்ஸ் செக் இட் அவுட் ஸோ திஸ் இஸ் த டிஃபால்ட் கண்டென்ட் ஆஃப் தேர் சரியா ஓகே இப்போ என்கிட்ட டோட்டலா 2 கண்டெய்னர் இருக்கு இந்த கண்டெய்னர் HTTPD கண்டெய்னர்ல இருக்கிற இந்த கண்டெய்னர் எனக்கு பிடிக்கல இட் ஒர்க்ஸ்னு இருக்கு இது பிடிக்கல ஸோ லைக் மை பாஸ் இஸ் ஆஸ்கிங் மீ டு கஸ்டமைஸ் திஸ் கண்டெய்னர் டீடைல்ஸ் இந்த கண்டென்ட்டை என்ன பண்ற சொல்றாங்கன்னா மாடிஃபை பண்ண சொல்றாங்க ஸோ இப்போ இதை நான் மாடிஃபை பண்றதுக்காக வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு இன்சைட் சாரி ஐ வில் பி கெட்டிங் இன்சைட் டு மை கண்டெய்னர் என்னோட கண்டெய்னருக்குள்ள நான் போக போறேன் ஸோ கண்டெய்னருக்குள்ள Docker போறதுக்கான கமாண்ட் டாக்கர் எக்ஸிக்யூட் இஸ் குட் ஸோ டாக்கர் எக்ஸிக்யூட் ஸோ இந்த டாக்கர் எக்ஸிக்யூட்டர் நான் வந்து ஒரு இன்டராக்டிவ் டெர்மினல் தான் கொடுக்குறேன் கொடுக்கல டிட்டாச் மோட்ல பண்ண போறது கிடையாது பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஷட் த கண்டெய்னர் ஒன்ஸ் ஐ எம் டன் ஸோ லைக் நான் இந்த கண்டெய்னரை உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன் அதனால நான் டிட்டாச் மோட்ல பண்ணல ஸோ டாக்கர் எக்ஸிக்யூட் -it எந்த கண்டெய்னர் இந்த கண்டெய்னர் இந்த இடத்துல ஒன்று கண்டெய்னரோட பேரை கொடுக்கலாம் இல்ல இந்த கண்டெய்னரோட ஐடி கொடுக்கலாம் எதர் ஒன் ஆஃப் தம் ஏதோ ஒன்று நீங்க கொடுக்கலாம் இப்போ நான் கொடுக்குறேன் மை கண்டெய்னர் கொடுக்குறேன் டாக்கர் எக்ஸிக்யூட் -it என்னோட கண்டெய்னரோட பேரு ஸோ இது எந்த கர்னல்ல ஒர்க் பண்ணும் அப்படின்றதுக்காக பின் பேஷ் ஸோ லைக் பேஷ்ல ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி போறேன் இப்போ ஜஸ்ட் நோட் பண்ணுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்தீங்கன்னா உங்களோட EC2 மிஷினுக்குள்ள இருந்தீங்க ஸோ திஸ் இஸ் த பிரைவேட் IP அட்ரஸ் ஆஃப் யுவர் EC2 மிஷின் இப்போ நீங்க எங்க இருக்கீங்க பாத்தீங்கன்னா உங்களோட கண்டெய்னருக்குள்ள இருக்கீங்க அதை நீங்க எப்படி வெரிஃபை பண்ணலாம்னா பை கம்பேரிங் த கண்டெய்னர் ஐடி போத் ஆர் சேம் ரைட் எஸ் ப்ரோ அப்போ விச் மீன்ஸ் நீங்க ஒரு கண்டெய்னருக்குள்ள வந்துட்டீங்க ஸோ லைக் நீங்க அப்பாச்சின்னு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்றது ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணீங்க இல்லையா இப்போ அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிறீங்க இந்த கண்டெய்னருக்குள்ள உங்களுக்கு என்ன இருக்கும் அப்பாச்சியோட ரிலேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ இந்த ஃபைல்ஸ்ல இந்த ஹிஸ்டரி டாக்ஸ்னு இருக்கு இல்லையா இதுதான் அந்த ஃபோல்டர் இந்த ஃபோல்டருக்குள்ள தான் உங்களோட அந்த index.html ஃபைல் இருக்கும் பாருங்க நான் பண்றேன் கேட் கமாண்டை போட்டு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இப்போ இட் ஒர்க்ஸ்ன்னு ஒரு அவுட்புட் காட்டுது இதோட அர்த்தம் என்ன ஸோ இதுதான் உங்களோட ப்ரௌசர் கஸ்டமர் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட்ல பார்ப்பாங்க ஸோ வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ரிமூவ் திஸ் ஃபைல் அண்ட் வி கேன் ரைட் அ நியூ ஃபைல்
and redirect it. சரியா? இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட கண்டென்ட் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ ஹவு திஸ் இஸ் பாசிபிள்? திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி நீங்க கண்டெய்னருக்குள்ள போகணும். கண்டெய்னருக்குள்ள போறதுக்கான கமாண்ட் என்ன? டாக்கர் எக்ஸிக்யூட் -it. அதுக்கப்புறமா எந்த கண்டெய்னர் போறீங்களோ அந்த கண்டெய்னர் நேம் பிட் பேஷ். சரியா? ஸோ இந்த வேலை உங்களுக்கு கண்டெய்னருக்குள்ள வேலை முடிஞ்சது அப்படின்னா கண்டெய்னர் விட்டு வெளியே வரணும். கண்டெய்னர் விட்டு வெளியே வர்றதுக்கான கமாண்ட் எக்ஸிட் கமாண்ட். எக்ஸிட் கொடுத்த உடனே நீங்க கண்டெய்னர் விட்டு வெளியே வந்துடுவீங்க. புரியுதா? ஒரு கண்டெய்னருக்குள்ள எப்படி போகலாம், கண்டெய்னர் போறதுக்கு அந்த டாக்கர் எக்ஸிக்யூட் கமாண்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், புரியுதா? எஸ் ப்ரோ. இப்போ இதுல வந்து ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஏதாச்சும் பண்றதா இருந்தாலுமே அந்த index.html போயிட்டு நம்ம ஆமா அப்ளிகேஷன் லான்ச் பண்ணிடலாம். அது ஸ்டாட்டிக்காவும் பண்ணலாம், டைனமிக்காவும் பண்ணலாமா ப்ரோ? டைனமிக் பண்ண முடியாதா? பண்ண முடியாது, டைனமிக் பண்ண முடியாது. இது வந்துட்டு லைக் நம்மளோட இந்த செஷன் ஸ்டாட்டிக் கண்டென்ட் யூஸ் பண்ற மிடில் வரதா HTTP. ஓகே ஓகே. டன் ப்ரோ. ஓகே சரி. ஸோ இப்போ what I'm going to do is like I'm going to execute some of the commands. Like நம்ம ஒரு சில கமாண்ட்ஸை பத்தி லைக் நம்ம let's familiarize. இப்போ என்கிட்ட வந்துட்டு ஒரு 2 கண்டெய்னர் இருக்கு. ஸோ ஒரு கண்டெய்னரை நான் டைரக்டா டெலீட் பண்ண முடியாது. ரன் ஆயிட்டு இருக்க கண்டெய்னரை டைரக்டா டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணி டெலீட் பண்றதா ப்ராப்பர் வே. ஸோ லைக் நம்ம வந்துட்டு எல்லாத்துக்கும் 2 விஷயம் 2 வேஸ் இருக்கும். ஒன்று நம்ம ப்ராப்பரா பண்றது, ஒன்று இம்ப்ராப்பரா பண்றது. அப்போ ப்ராப்பர் வே டு டெலீட் அ கண்டெய்னர் அப்படின்னா என்னன்னா, ரன் ஆயிட்டு இருக்க கண்டெய்னரை நீங்க ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க டெலீட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ரன் ஆயிட்டு இருக்க கண்டெய்னரை ஸ்டாப் பண்றேன். டாக்கர் ஸ்டாப் உங்களோட கண்டெய்னரோட பேரு இல்ல அதோட ஐடி. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த nginx ஒரு கண்டெய்னர் இருக்கு இல்லையா, இந்த கண்டெய்னரோட ஐடி கொடுத்தோன்னே என்னோட கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆப்வியஸ்லி எனக்கு இங்க என்ன வரும், எனக்கு எந்த அவுட்புட்டும் வராது. ஒய்? பிகாஸ் சின்ஸ் யுவர் கண்டெய்னர் இஸ் நாட் ரன்னிங். புரியுதா? ஒரு கண்டெய்னர் ஸ்டாப் ஆயிடுச்சு, அந்த கண்டெய்னருக்குள்ள இருக்கிற என்ஜினிக்ஸும் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால உங்களோட எண்ட் யூசருக்கு அவுட்புட் கிடைக்கல. இப்போ திரும்ப டாக்கர் பிஎஸ் போடுறேன். என்கிட்ட எத்தனை கண்டெய்னர் இருக்கு? ஒரே ஒரு கண்டெய்னர் தான் இருக்கு. கரெக்டா? நோ, ஐ வாண்ட் டு see the container, all the container. என்கிட்ட இருக்க எல்லா கண்டெய்னரும் நான் பார்க்கணும் அப்படின்னா -a stands for all. ஸோ இந்த கமாண்ட் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, நீங்க ஸ்டாப் பண்ண கண்டெய்னர்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காட்டும். பாருங்க, நம்ம ஸ்டாப் பண்ண என்ஜினிக்ஸ் கண்டெய்னருமே எனக்கு இங்க லிஸ்ட் ஆகிருக்கா? Guys, can you able to see this? Yes bro, 6 minutes ago. So docker ps -a ன்றது to see the containers even which are in exited state. அதாவது exited stateல இருக்கிற கண்டெய்னர்ஸ் கூட நீங்க லிஸ்ட் பண்ணி பார்க்கலாம் by giving the docker ps -a. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ டெலீட் பண்றது ரொம்ப சிம்பிள். docker rm கமாண்டை கொடுத்தா போதும். ஸோ docker rm உங்களோட கண்டெய்னர் ஐடி. rmன்றது டெலீட் பண்ற மாதிரி. ஸோ நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க docker ps -a போட்டா கூட வராது. ஸோ இப்போ நீங்க docker ps -a போட்டாலும் வராது. சரிங்களா? அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்துட்டு ஒரே ஒரு ரன்னிங் கண்டெய்னர் இருக்கு. ஸோ லைக் நீங்க வந்துட்டு அந்த செகண்ட் வே எந்த ஒரு ப்ரோட்டோகாலையும் ஃபாலோ பண்ணாம ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னரை நீங்க உடனே நீங்க டெலீட் பண்றது. தோ இட் இஸ் நாட் அ பெஸ்ட் வே, பட் அது நீங்க ட்ரை பண்ணா உங்களுக்கு என்ன மாதிரி எரர் வரும் பாருங்க. எரர் வரும், பட் we can able to do that. ஸோ நான் ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னரை அப்படியே நான் ஆர்எம் கமாண்டை கொடுத்து டெலீட் பண்றேன். அப்போ அது என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் நாட் டெலிட். ஸோ லைக் நீங்க அதை ஒன்று ஸ்டாப் பண்ணணும், இல்லாட்டி ஃபோர்ஸா நீங்க டெலீட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லா எப்படி நம்ம டெலீட் பண்ணானா, ரிமூவ் பண்ணானா, -f stands for forcefully terminating this container. இப்போ என்னோட கண்டெய்னர் terminated. இப்போ நான் டாக்கர் பிஎஸ் கொடுத்தாலும் எனக்கு அவுட்புட் வரல.
ps-a கொடுத்தாலும் அவுட்புட் வரல, which means I don't have any of the containers. Clear? இமேஜ் இருக்கும்ல ப்ரோனா? Yes, image இருக்குமே. ஓகே. வேணும்னா திருப்பியும் நம்ம ரன் பண்ணிக்கலாம். இந்த இமேஜஸ்லாம் எங்க போய் சேவ் ஆயிருக்கும்? உங்க லோக்கல் மிஷின்ல சேவ் ஆயிருக்கு. அதான் லோக்கல் மிஷின் எந்த ரூட்ல. இடத்துல? ஓகே. அது அப்படியே LSN போட்டா நம்மளுக்கு விசிபிளா இருக்காதுங்களா? இருக்காது. சரி, இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு இமேஜ் டெலிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இமேஜ் டெலிட் பண்றதுக்கு docker rm I stand for image. சரியா? ஸோ என்னோட இமேஜை டெலிட் பண்றேன். என்னோட இன்ஜினியரிங்ஸ் இமேஜை டெலிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்னோட அப்பாச்சி இமேஜையும் நான் டெலிட் பண்றேன். இப்போ என்ன பண்ணிருக்கேன், இமேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், என்னோட கண்டெய்னர் எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணிட்டேன். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன எப்படி பார்த்தோம், ஒரு இமேஜை எப்படிலாம் டெலிட் பண்ணலாம், ஒரு கண்டெய்னர் எப்படிலாம் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். Clear guys? Fine? Yes, sir. சரி, இப்போ I'm going to run one command. Docker run -itd -ea my container 1. அதுக்கப்புறமா போர்ட் நம்பர் ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ இந்த கமாண்ட் எனக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும்? வாட் வில் பி தி அவுட்புட்? அப்படியே இல்லன்ற மாதிரி தான் ப்ரோ வரும். ஏன்னா பிகாஸ் நம்ம இமேஜை டெலிட் பண்ணிட்டோம்ல. ஓகே, லாஜிக்கல் ஆன்சர். நம்ம இமேஜை டெலிட் பண்ணிட்டோம், அப்போ எனக்கு இந்த கமாண்ட் எனக்கு அவுட்புட் கொடுக்காது. ஸோ வேற ஏதாவது மாற்று ஐடியாஸ் இருக்கா? லைக் ஏதாச்சும் டிஃபரெண்ட் ஐடியாஸ் இருக்கா? ஒருவேளை நீங்க புதுசா ரன் போடுறீங்க. அதே புல் பண்ணி இமேஜ் கொண்டு வந்து இந்த மாதிரி ரன் பண்ண வைக்குமா சார்? ப்ரோ அந்த ஐபோன் 1ன்னு போடுறீங்க, அதனால வேணா திருப்பி வர வாய்ப்பு இல்லை. நான் பிடிச்ச கண்டெய்னர் கொடுக்குறேன். கண்டெய்னர் XYZ. ஸோ ஐபோன் ஐடிடின்னு போடுறீங்கல்ல, அப்போ நீங்க அது பேக் ப்ராசஸ்ல ரன் ஆகுது அப்படின்னு சொல்றீங்களா? மேபி அது ஏதோ வேலையை பண்ணுவாங்க. இல்ல, நம்ம தான் வந்துட்டு டெர்மினேட்டே பண்ணிட்டோமே. டாக்கர் ஆர்எம் கொடுத்து நம்ம கண்டெய்னரோட எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிட்டோம். Sir, if Docker is very intelligent, it will pull the image itself and it may run, sir. It may. So Jesse found the answer. So like அது வந்துட்டு என்ன பண்ணும்னா, like it will pull the image from the repository, public repository, from the Docker hub. ஆனா இங்க ஒரு கண்டிஷன் என்ன, it will pull only the public images. இப்போ இந்த HTTPDன்றது வந்துட்டு ஒரு அஃபிஷியல் இமேஜ். இந்த அஃபிஷியல் இமேஜ் it can pull, but if it is in a private repository it cannot pull. So இப்போ நான் இது ஒரு பப்ளிக் ரெபாசிட்டரியில இருக்கிற இமேஜ்ன்றதுனால இங்க பாருங்க, unable to find image locally. அதனால அது என்ன பண்ணுது, pulling the image from the library. So உங்களோட டாக்கர் ஹப்ல இருந்து புல் பண்ணி it is creating the docker image and it is creating as well as the docker container as also. நீங்க பாருங்க. ஓகே. Sometime docker images போட்ட உடனே நமக்கு like I didn't getting output. Right now I got an output. இது எல்லாமே என்னோட fresh image. இப்போ எனக்கு லான்ச்சர் கண்டெய்னரும் fresh container. ஓகே, ஸோ உங்களோட அவுட்புட்டுமே பை டிஃபால்ட்டா என்ன அவுட்புட் இருந்ததோ அதே அவுட்புட் தான் உங்களுக்கு வரும். இட் ஒர்க்ஸ்னு இருந்துச்சு இல்லையா, அந்த அவுட்புட் தான் வரும். ஸ்டார்ட் பண்ணலையே ப்ரோ, எதுங்க ஸ்டார்ட் பண்ணோம்? டாக்கர் கண்டெய்னர் நம்ம லான்ச் பண்ண உடனே பை டிஃபால்ட்டா ஸ்டார்ட் ஸ்டேட்ல இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணி டெலீட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே ப்ரோ, இப்போ வந்து இந்த கமாண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாவே ஃபர்ஸ்டே போட்டுடலாமா? நான் ஃபர்ஸ்டே போட்டுருக்கலாம், பட் உங்களுக்கு ஃபர்ஸ்டே போடுறது உங்களுக்கு புரியாது இல்லையா? ஓகே ஓகே ப்ரோ, இல்ல போடலாமான்னு கேக்குறேன். இப்போ போடலாம். இப்போ நீங்க அடிஷனலா ரன்ன்ற ஒரு கமாண்ட மட்டும் போட்டிருக்கீங்க, கரெக்டா ப்ரோ? அப்படிதானே? இல்லையே, ரன் கமாண்ட் நம்ம அப்படியே பார்த்துட்டோமே. ஃபர்ஸ்டே நம்ம இமேஜை புல் பண்ணி
ஓகே உடனே நம்ம அதுல run ஓகே ஓகே புரிஞ்சுச்சு. so like நம்ம ரன் கமாண்டை ஃபர்ஸ்டே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். சரி ரைட். ஸோ லைக் நம்ம வந்துட்டு பேசிக்காக வந்துட்டு டாக்கர்ல இருக்க கமாண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருக்கோம். இப்போ லைக் இன்னும் ஒரு ஃபியூ கமாண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லைக் ஐம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இப்போ இந்த பர்டிகுலர் EC2 மிஷினில் எனக்கு டாக்கர் ரிலேட்டட் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. அப்போ இந்த மிஷினில் இருக்கிற டாக்கரோட இன்ஃபர்மேஷனை நான் கேதர் பண்ணுறதுக்கு தேர் இஸ் அ கமாண்டு docker info. So it will give the information about the docker which is installed in this particular server. So எத்தனை கண்டெய்னர்ஸ் இருக்கு, அதுல எத்தனை ரன்னிங்ல இருக்கு, எத்தனை இமேஜஸ் இருக்கு, ஸோ உங்களோட டாக்கரோட வெர்ஷன் என்ன, ஸோ உங்க டாக்கர் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய நெட்வொர்க் என்ன, ஸோ அடிஷ்னல் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க ப்ரொவைட் பண்ணுங்க. So docker info is to gather the information about the docker which is installed in your EC2 machines. Okay. இப்போ இந்த பர்டிகுலர் டாக்கர் கண்டெய்னருமே வந்துட்டு ஒரு வர்ச்சுவல் மிஷின் மாதிரி தான். அப்போ கண்டிப்பா இதுலயும் வந்துட்டு CPU இருக்கும், இதுக்கும் மெமரிலாம் இருக்கும். கரெக்டா? அப்போ இந்த பர்டிகுலர் டாக்கர் கண்டெய்னர் எவ்வளோ CPU யூட்டிலைஸ் பண்ணுது, எவ்வளோ மெமரியை யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா டாக்கர் stats and the container ID. So it will give the CPU memory utilization of your container. உங்க கண்டெய்னரோட CPU எவ்வளவு இருக்கு, அது எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். So docker stats will give the CPU and the memory utilization. சரியா? Next command is docker top. So இந்த பர்டிகுலர் கண்டெய்னர்ல என்னென்ன ப்ராசஸ் ஐடிஸ் ஆக்குபை ஆயிருக்கு, இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்குள்ள என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த டாக்கர் டாப் கமாண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டெய்னர் XYZ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாக்கர் டாப் கொடுத்த உடனே எனக்கு எந்தெந்த ப்ராசஸ் ஐடி அப்படின்னு எனக்கு எல்லாமே காட்டுது. ஓகே, ஸோ டு செக் த ப்ராசஸ் ஐடி நீங்க இந்த டாப் கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இந்த கண்டெய்னரோட ஃபுல் இன்ஃபர்மேஷன், மொத்த ஜாதகமும் உங்களுக்கு வேணும், A to Z இன்ஃபர்மேஷன், இந்த கண்டெய்னரோட இன்ஃபர்மேஷன் வேணும்னா டாக்கர் இன்ஸ்பெக்ட் கமாண்டை கொடுத்தா போதும். டாக்கர் இன்ஸ்பெக்ட் எந்த கண்டெய்னரை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஐடியா நீங்க கொடுத்தா உங்களுக்கு அந்த கண்டெய்னரோட A to Z இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஓகே, ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய நெட்வொர்க்கு, அதோட பிளாட்ஃபார்மு, ஸோ அது ரன் ஆகிட்டு இருக்க டைம் என்ன, அதோட ப்ராசஸ் ஐடி என்ன, அதோட ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, அதோட ஹோஸ்ட் போர்ட் எது, எவ்ரி இன்ஃபர்மேஷன் லைக் யூ வில் பி கெட்டிங் அபவுட் த கண்டெய்னர். ஒரு கண்டெய்னர் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னரோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரே கமாண்ட்ல நீங்க கேதர் பண்ணி பார்க்கணும்னா அந்த டாக்கர் இன்ஸ்பெக்ட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லைக் நம்ம என்ன கமாண்ட் பார்த்தோம், டாக்கர் இன்ஃபோ, டாக்கர் டாப், டாக்கர் ஸ்டாட்ஸ், டாக்கர் இன்ஸ்பெக்ட் பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலி லைக் வி கேன் see the docker logs command. ஸோ ஒரு கண்டெய்னரோட லாகை செக் பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் லாக்ஸ்? டாக்கர் லாக்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ஹிஸ்ட்ரி ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கும் போது பேக் எண்ட்ல என்னென்ன நடக்குது, ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ லைக் அதை வச்சு நீங்க ஏதாவது வந்துட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்கர் லாக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. ஓகே, ஸோ இந்த டாக்கர் லாக்ஸ் போட்டிங்கன்னா இட் வில் கிவ் ஆல் த ஸ்டாட்டிஸ்டிக், சாரி நாட் ஸ்டாட்டிஸ்டிக்கல், இட் வில் கிவ் த லாக். இந்த கண்டெய்னர் எப்படிலாம் ரன் ஆகிட்டு இருக்கு, ஸோ எந்த போர்ட்ல ரன் ஆகிட்டு இருக்கு, யார் ரெக்வஸ்ட் உள்ள கொடுத்தா, எந்த டைம்ல ஒரு ரெக்வஸ்ட் வந்தது, ஸோ ஏதாவது எரர் அடிச்சிருந்தா எதனால எரர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இட் வில் கிவ் அ ரிப்போர்ட், டீடைல்டு ரிப்போர்ட் அபவுட் யுவர் கண்டெய்னருங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கமாண்ட்ஸ் தட் யூ நீட் டு பி ஃபெமிலியர் வித். ஸோ லைக் நம்ம இன்னைக்கு செஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா லைக் யூ ஹவ் சீன் திஸ் மெனி கமாண்ட்ஸ். ஓகே, ஸோ லைக் நான் இந்த கமாண்ட்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் கமாண்ட்ஸோட எக்ஸ்பிளனேஷன்ஸுமே நான் வந்து எழுதி வச்சிருக்கேன். லைக் லெட் மீ ஷேர் யூ தட் ஆஸ் வெல். சரியா? ஸோ உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா லைக் யூ கேன் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. நாளைக்கு வந்து ஒரு
இந்த மாதிரி பப்ளிக் இமேஜா இல்லாம ஒரு ஃபைல் எழுதி அதை இமேஜா பண்ணி அதை கண்டெய்னரா பண்ணி போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி. கரெக்ட். நம்ம இதுக்கப்புறமா நிறைய டாக்கர் ஃபைல்ஸை பத்தி பேசுவோம். ஸோ ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுவோம், சிம்பிளான டாக்கர் ஃபைல் எழுதுவோம், அதுக்கப்புறமா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்டர்மீடியட் சினாரியோக்காக ஒரு டாக்கர் ஃபைல் எழுதுவோம், அப்படி. சரியா? ஓகே ப்ரோ. Okay guys, so like I am done for the day. உங்களோட doubts or do you need any clarification from your end for today's session? நதீம், புரியுதா உங்களுக்கு? நதீம்? சரி சார். Guys, வேற any other doubts? as of now clear bro. இன்னைக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும் ஓகே. Okay guys. Okay, yeah. Yes Ganesh. சரி Ganesh. So like நம்ம next session நம்ம மீட் பண்ணுவோம். So like டாக்கர் பார்ட் 2ல பாப்போம். ஓகே பாஷா, எனக்கு டவுட் டிராப் சொல்லுங்க. பாஷா, இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கண்டெய்னரைசேஷன் மாதிரி தானே இது? விர்ச்சுவலைசேஷன், அதாவது VMware வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா OS பில்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் OS போட்டுக்கலாம். இது வந்து டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கோசரம் நம்ம வந்து சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. நீங்க உங்களோட இப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் நீங்க வந்து ஒரு அமேசான் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்றீங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு ரீட்டைல் அப்ளிகேஷன் ஒர்க் பண்றீங்க. அப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஜாவால எழுதிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ ஜாவால வந்து மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்ல எழுதிருக்காங்க. ஓகே. இப்போ லைக் நம்ம எல்லாருமே வந்துட்டு மோனோலித்திக் அப்ளிகேஷன் எப்படி டிப்ளாய் பண்ணுவோம்? லைக் ஏர்லியர் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், மோனோலித்திக் அப்ளிகேஷன் மைக்ரோ சர்வீஸ் இருக்கும். ஸோ மோனோலித்திக் அப்ளிகேஷன் என்ன, லைக் எல்லாமே ஒட்டுக்கா இருக்கும். ஸோ லைக் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் மொத்தமா பில்ட் பண்ணி இருக்கும், எல்லாமே டிபெண்டா இருக்கும். அப்போ லைக் நம்ம வந்துட்டு நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் மோனோலித்திக் டிப்ளாய்மெண்ட் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ லைக் நம்ம என்ன பண்ணுவோம், லைக் ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்றோம்னா லைக் அதுல இருக்க எல்லா சர்வீஸுமே அஃபெக்ட் ஆகும். இப்போ அமேசான் அப்ளிகேஷன் இருக்கிற ஹோம்ல மட்டும் ஒரு சேஞ்ச் இருக்கு, அதை மட்டும் நம்ம டிப்ளாய் பண்றோம் அப்படின்னா அந்த டிப்ளாய்மெண்ட் ஃபேஸ்ல வேற எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பேமெண்ட் ஒர்க் ஆகாது, ஆர்டர் ஒர்க் ஆகாது, ட்ராக்கிங் ஒர்க் ஆகாது, சேல்ஸ் ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. Because that is a monolithic architecture. So all the services are interdependent with each other. But for recent days, like we have started to build as a microservice architecture. So ஒரு சர்வீஸ்க்கும் இன்னொரு சர்வீஸ்க்கும் like there won't be any dependency. So அப்போ இப்போ நான் வந்துட்டு ஹோம் பேஜ்ல மட்டும் நான் ஒரு சேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் அதை மட்டும் ஒரு தனி மைக்ரோ சர்வீஸா எடுத்து நான் டிப்ளாய் பண்ண போறேன். இதுதான் நம்மளோட மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட். இந்த மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மைக்ரோ சர்வீஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஜாவால எழுதும்போது நம்ம ஜார் ஃபைலா கன்வெர்ட் பண்ணுவோம். லைக் நம்மளோட ட்ரெடிஷனல் வே ஆஃப் டிப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், அந்த ஜார் ஃபைலை வந்து மேனுவலா காப்பி பண்ணி இருக்கிற பழைய ஜார் ஃபைலை டெலிட் பண்ணி இதை நம்ம புதுசா பேஸ்ட் பண்ணிடுவோம். இதுதான் நம்மளோட ட்ரெடிஷனலா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஜார் ஃபைலை ஒரு டாக்கர் இமேஜா மாத்தி அதை வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி லான்ச் பண்ணிடுவோம். அப்போ உங்களோட ஒரு பர்டிகுலர் மைக்ரோ சர்வீஸே வந்து ஒரு டாக்கர் இமேஜா மாறிடும். அதை நீங்க இன்னுமே நீங்க வந்துட்டு ட்வீக் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜார் ஃபைலை நீங்க ஒரு குபர்நெட்டிஸ் டாக்கர் இமேஜா மாத்தி அந்த டாக்கர் இமேஜ் ஒரு குபர்நெட்டிஸ் கிளஸ்டர்ல நீங்க ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ இதனால உங்களுக்கு என்ன ஆகும், உங்க அப்ளிகேஷன் எப்பவுமே டவுன் ஆகாது. உங்க அப்ளிகேஷன் ரொம்ப ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், டிப்ளாய்மெண்ட்லாம் ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட அட்வான்டேஜஸ். So that's why like you are moving forward with this latest terminologies and tools and technologies. Okay. It's so not only dependent with software or applications. So like நம்ம ஒரு introduction section அப்படின்றதுனால இது நம்ம வந்து ஒரு பேசிக்கா வந்து ஒரு அப்ளிகேஷனை வச்சு நம்ம ஒரு டாக்கர் இமேஜ் நம்ம பில்ட் பண்ணி நம்ம அவுட்புட் பார்க்கோம். ஓகே. பட் இது வந்துட்டு அப்ளிகேஷன் நீங்க வந்து ஒரு எந்த ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபியூச்சர்ஸை நீங்க டாக்கர் இமேஜா மாத்துவீங்க. ஓகே.
ஸோ நம்ம குபர்நெட்டிஸ் பார்ப்போமா இல்ல அது இல்ல வெறும் டாக்கர் மட்டும் தான்? ஆமா, டாக்கர் மட்டும் தான் பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து இது மெயின் இன்டு திஸ் மோர் ஆஃப் மைக்ரோ சர்வீசஸ் அப்ளிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். 100% மைக்ரோ சர்வீஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ ஒரு ஜாவா ஜார் ஃபைல வந்து கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு இமேஜா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நாட் டிபெண்டன்டான பிசிக்கல் ஓஎஸ் வந்து கிடையாது. நம்ம இது வந்து இப்போ அந்த ஏஜென்ட் மாதிரி எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். விண்டோஸ்லயும் இது மாதிரி ஒரு EXE இருக்குமா இல்ல ஒரு MSI இருக்குமா? MSI இல்ல. பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. நோ. ஓ ஒன்லி யூனிக்ஸ் ஃபிளேவர் மட்டும் தான். ம். ஓ ஓகே. ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் இருக்கு. ஆஹா. யூஸ் பண்ண முடியாதுன்னு கிடையாது. பட் டாக்கர் டெஸ்க்டாப்னு இருக்கு. பட் அது வந்துட்டு அது ஃபுல்லாவே GUI. ஸோ லைக் யாரும் ஓகே. ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஓகே 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 ஓகே. எப்படி நம்மளோட லைக் நெரி டூல்ஸ் வந்துட்டு GUI ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களோ, டாக்கரையும் கண்டிப்பா 99.99% டாக்கர் டெஸ்க்டாப்பை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஒன் ஆஃப் மை ப்ரீவியஸ் என்கேஜ்மெண்ட்ஸ்ல லைக் நானே வந்துட்டு ரொம்ப ரேரா பார்த்தேன் டாக்கர் டெஸ்க்டாப் இருந்தது. பட் அதுக்கு எனக்கு ஆக்சஸ் கொடுக்கல. ஓகே. So 99.9% like you won't be using the Docker desktop unless until like the project is like highly funded. சரி ஓகே ஓகே ஓகே. நான் இன்னும் கொஞ்சம் கான் த்ரூ பண்றேன். இதுல டாக்கர் ஓரளவுக்கு கண்டெய்னர் ஓரளவுக்கு புரியுது. சரி நான் பார்த்துட்டு நான் நாளைக்கு டவுட் நான் கேட்கறேன். Okay. Yes. Others? All good? Sir, understood, sir. Thank you, sir. சரிங்க. பாப்போம். Bye bye. பாய். ஓகே ப்ரோ. Bye. ஹலோ ப்ரோ. சுபாஷ் என்னாச்சு இன்டர்வியூ ஏதாவது கூப்பிட்டாங்க திரும்ப? இல்ல ப்ரோ இன்னும் எதுவும் அப்டேட் வரல ப்ரோ.